ஓகே, ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது லென்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஃபோட்டோகிராஃபிக்கு. இதை வந்து என்னோடய பிரதர் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணால். ஸோ இந்த லென்ஸை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த லென்ஸை அன்பாக்சிங் பண்ணி இந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலி எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன லென்ஸ் அப்படின்னா, ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து கேனானில் 50mm ப்ரைம் லென்ஸு. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் ஃபோட்டோகிராஃபிக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டான லென்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி, 1 year வாரண்டியோடு இருக்குது. அப்புறம் ஒரு யூசர் மேனுவலுக்கு அப்புறம் உள்ள ஒரு கேப் வச்சுருக்காங்க. அந்த கேப் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே தான் லென்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும், ஒரு பபுள் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் லென்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இருக்கும். இதுதான் லென்ஸு. ரொம்ப குட்டியாக இருக்குது, என் கைக்குள்ளே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, சின்னதாக ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட ஸ்பெக் பற்றி பார்க்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபோக்கஸ் ரிங்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஃபோக்கஸ் வச்சா நம்ம வந்து ஃபோக்கஸ் ரிங்கை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து ஃபோக்கஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. STM மோட்டார்னு சொல்லுவாங்க. பழைய லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு மோட்டார் இருக்கும். அது வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது அப்படி லென்ஸ் திருங்கம்னா அப்போ வந்து அந்த சவுண்டு கேட்கும், அந்த மோட்டார் ரொட்டேஷன் சவுண்டு கேட்கும். பட் வந்து இந்த லென்ஸில் வந்து அந்த சவுண்டு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். 2வது தான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சவுண்டே கேட்கல, எனக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸுமே கேட்கல. இந்த லென்ஸில் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு தான். 50mm தான், 50mm அந்த இதில் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஜூமாக ஆகாது. நம்ம வந்து வேணால் நம்ம டிஸ்பிளேல வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம கிட்ட போய் தான் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும். அப்புறம் இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லென்ஸ் 1.8 ஃபெதரில் வந்து ஷட்டர் பண்ணோம். ஸோ வந்து நம்ம 1.8 ஃபெதர்னால் ரொம்ப கம்மி, இருக்கையில் ரொம்ப சின்னது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் ஃபெதர்னால் என்ன அப்படின்னா. அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபெதர்னால் என்னென்னா, இப்போ வந்து ஃபெதர் கம்மியாக நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் லைட்டாக வந்து பிளர்ராக இருக்கா. ஸோ இந்த பிளர் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகிறது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு போர்ட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப போர்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபெதர் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த லென்ஸை வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து கிட் லென்ஸு. இந்த கேமரா கூட கிடச்சா 55mm கிட் லென்ஸை வந்து நான் ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸோ இந்த லென்ஸை இப்போ வந்து ப்ரைம் லென்ஸை போட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம், பார்ப்போம் அந்த வீடியோ எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ லென்ஸ் போட்டாச்சு, நம்மளோட ப்ரைம் லென்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஃபோக்கஸ் ஆகிட்டு. ஸோ ஃபோக்கஸ் ஆன பிறகு பேக்ரவுண்ட் வந்து எப்படி பிளர்ராக இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ரொம்ப பிளர்ராக இருக்குது, ரொம்ப சூப்பராக போர்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து எவ்வளோ கிட்ட வரேன் பாருங்கள். ஸோ கிட்ட வர பேக்ரவுண்ட் வந்து இன்னுமே வந்து பிளர்ராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், நல்ல போர்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ இந்த லென்ஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது, வீடியோகிராஃபிக். அதாவது நம்ம வந்து ஒரு கேமராவை ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலி எப்படிப்பட்ட எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 250mm லென்ஸு ஆர் வந்து 300mm லென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த லென்ஸோட பவர் அப்படியே இதில் வந்து கொடுக்கும். பட் வந்து என்னென்னா, அதில் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம லாங்லேருந்து ஃபுல் ஜூமில் வச்சு எடுக்கலாம். பட் வந்து இதில் வந்து ஜூம் பண்ண முடியாது, ரொம்ப கிட்ட வச்சு தான் எடுக்க முடியும். ஸோ அது ஒரு கஷ்டம். டிக்டாக் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ், விளாகிங்க்கு வந்து இது எப்படின்னு தெரியல. விளாகிங்க்கு ரொம்ப செட் ஆகுது, பட் வந்து க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி டிக்டாக் ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் விளாகிங் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து 50mm ரொம்ப இங்கே தள்ளி தான், நான் கொஞ்சம் தள்ளி நிற்கேன் கேமராலேருந்து. ஸோ அவ்வளோ தூரம் இந்த இவ்வளோ ஃப்ரேமை வந்து கேப்சர் பண்ணுது. கிட்ட இருந்தோம்னா ரொம்ப ஜூமாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் கிட்ட கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் என்னோடய ஃபேஸுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரேம் வந்து ரொம்ப கேப்சர் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம வந்து எதாவது ஃபுட் விளாகு அப்படி எடுக்க போனால் கொஞ்சம் தள்ளி நிற்கணும். கடை இதில் எடுக்கணும். நம்ம இவ்வளோ கேப் இங்கே ஃபுல்லாகவே ரொம்ப கேப் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து இடம் பத்தாது, சில இடங்களில் சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் க்ளோஸ்அப் ஷாட் எப்படின்னா, இப்போ வந்து மேக்ரோலாம் இருக்கலாம், மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு மேக்ரோ லென்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இதில் மேக்ரோ லென்ஸ் போட்டால் ரொம்ப பக்காவாக இருக்கும். அண்ட் வந்து க்ளோஸ்அப் ஷாட் ரொம்ப க்ளோஸாக நம்ம ஃபேஸு க்ளோஸாக, அப்புறம் வந்து எப்படி பேக்ரவுண்ட்லேருந்து ஏதாவது சின்ன க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லென்ஸு. இவ்வளோ தான். ரொம்ப போர்ட்ரேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில்
ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. பார்த்தீங்களா, இந்த லென்ஸுக்கும் அந்த லென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். பேக்ரவுண்ட் நல்லா பிளராக இருக்கும், போர்ட்ரேட்டாக இருக்கும். இந்த லென்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா ப்ரைஸ்க்கு வந்து 8,000 சம்திங் வரும். 7,500 to 8,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 8,000 மேலே தான் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லென்ஸ். ஒரு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு, ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் இந்த லென்ஸில் எடுத்த ஒரு 5 or 6 ஃபோட்டோஸ் நான் வந்து காமிக்கிறேன், அவங்களுக்கு வந்து போடுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? All of the noise turned into choirs of harmony. Left me with the pieces of forever that you broke. But since you left me alone, I've been high. So இதான் அந்த ஃபோட்டோஸு. அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா வந்து பேக்ரவுண்ட் பிளரியாக, ரொம்ப போர்ட்ரேட்டாக, ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா எடுக்குது. நான் லோ லைட் நான் வந்து ட்ரை பண்ணல. பட் வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து லோ லைட் வந்து நிறைய பேர் வந்து லோ லைட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, லோ லைட் ஃபோட்டோகிராஃபிக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும் அதை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அடுத்து வந்து இந்த லென்ஸை வச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபி போவேன், ஃபோட்டோ ஷூட் வந்து ஒன்று போவேன். ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்டோட ஃபுல் vlogging அண்ட் வந்து இந்த லென்ஸில் எடுத்தது எப்படி இருக்குது அதெல்லாம் போடுறேன். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.